ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளட்டரை பற்றி பேசியிருக்க மாட்டோம், ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசியிருப்போம். ஸோ அது ஏன்னா ஃப்ளட்டரில் வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாக செட்டப் பண்ணுறதுக்கு நமக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோ ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அதை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நமக்கு என்னென்ன பேசிக்காக தேவை, நம்ம சிஸ்டம் என்னென்ன இருக்கணும், அதை பற்றியான பேசிக் இன்ஃபர்மேஷனை முதல் பார்த்துட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதை அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ கமான் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, டூல் ஃபார் டெவலப்மெண்ட்டில் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நமக்கு தேவைப்படுது ஃபஸ்ட்டு. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவீங்க. விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறவங்க அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து இதில் ஸ்விட்சாக இருக்கும். உங்களுக்கு வந்து விஎஸ் கோட் மாதிரினா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, ஃப்ளட்டர் டாட்டுன்றது தேவைப்படுது. அந்த ஃபைல்ஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணோம்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோக்குள்ளே போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது கவலைப்பட தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம தேர்ட் என்ன பார்க்கணும்னா, ஃப்ளட்டர் எஸ்டிகே பார்க்கணும். ஃப்ளட்டர் எஸ்டிகேன்னு என்ன நான் அப்புறம் போக சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அடுத்து என்ன தேவைப்படுதுன்னா, ஃப்ளட்டர் எஸ்டிகேக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த எமுலேட்டர் தேவைப்படுது. நீங்கள் நிறைய பேர் சிஸ்டமில் டிஃபால்ட்டாகவே எமுலேட்டர் ஏற்றி வச்சுருப்பீங்க நிறைய பேர், அதுவே உங்களுக்கு இனஃப் தான். ஸோ உங்களுக்கு எமுலேட்டர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு எமுலேட்டர், பேசிக்காக ஏதாச்சும் ஒரு எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, க்ரோமில் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் ஒன்று வரும் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோக்காண்டி. அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் தெரியும். அந்த பட்டன் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும், அக்ரீன்ற ஒரு ஃபார்ம் மாதிரி காட்டும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு உங்களுக்கு வந்து டவுன்லோட் பட்டன் அதுக்கப்புறம் காட்டும். அந்த டவுன்லோட் பட்டன் நீங்கள் அந்த ப்ளூ பட்டன் அமுக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் உங்களோட விண்டோஸில். ஸோ நீங்கள் எப்போ உங்களோட ஃபைல் எப்போ டவுன்லோட் ஆகி முடியுதோ நீங்கள் அப்போ வந்து ஃபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா இங்கே ஒரு தனி செப்பரேட் வீடியோவே நம்ம அடுத்து போஸ்ட் பண்ணுவோம், அதை கூட நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே ஸ்க்ரீனில் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து நிற்கும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நீங்கள் வந்து இப்போ செகண்டில் வந்து உங்களுக்கு ஒரு எரர் மாதிரி காட்டும், ரெட் கலரில் டெக்ஸ்ட்டில் காட்டும். அதாவது நீங்கள் வந்து ஃப்ளட்டரும் டாட்டுன்ற ப்ளகின்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்ற மாதிரி காட்டும். அதை சப்போர்ட் உங்கள்கிட்ட இல்லைனால அந்த மாதிரி காட்டும். ஸோ வந்து இப்போ அதை எப்படி கிளியர் பண்ணணும்னா நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் பட்டன் காட்டும். நீங்கள் அதை அமுக்குனிங்கன்னா அதுக்குள்ளே போனால் ப்ளகின்ஸும் இருக்கும். ப்ளகின்ஸ் அமுக்குனதுக்கப்புறம் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே உங்களுக்கு மார்க்கெட் ப்ளேஸ்னு ஒன்று உங்களுக்கு ஒரு காட்டும், ஒரு பட்டன் மாதிரி. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகணும். இந்த லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான அந்த 2 ப்ளகின்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் டாட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வரும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து என் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுனால அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளட்டர்ன்ற ஒரு ப்ளகின் இருக்கும், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு டவுன்லோட் திரும்பி பண்ண தேவையில்லைன்னு காட்டும், ஆல்ரெடி இன்ஸ்டால்னு காட்டுது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து திரும்பி வந்து ரீஸ்டார்ட் ஆகி முதல்ல வந்து வரும். ஸோ வந்து திரும்பி உங்களுக்கு அந்த ரெட் கலரில் காட்டுச்சுன்னா நீங்கள் அந்த சிம்பிளை திரும்பி அமுக்குங்க. எனக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கு காட்டுச்சுன்னா ரெட் கலர் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கொஞ்சம் லோட் ஆகிட்டு அது உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஸ்க்ரீன் மாதிரி தெரியும். உங்களுக்கு ஒரு 3 மொபைல் ஆப் மாதிரி, அதாவது யூஐ தெரியும் உங்களுக்கு, யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது 3 யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அந்த ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு 3rd டேப்குள்ளே உங்களுக்கு போகும் புதுசாக. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணால், நம்ம 2 ஸ்டெப் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து ஃப்ளட்டரும் டாட்டும் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு அடுத்து என்ன தேவைப்படுதுன்னா ஃப்ளட்டர் எஸ்டிகே. ஸோ இப்போ நமக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாத்துன்னு காட்டும். அதில் அந்த பாத்தில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்னா, நம்ம ஃப்ளட்டர் எஸ்டிகேவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் வைப்பீங்க. அந்த ஃபோல்டருடைய பாத்தை நீங்கள் காப்பி பண்ணி அதில் வைக்கணும், அந்த பாத்தில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து எஸ்டிகேவும் உங்களோட ஃப்ளட்டரும் அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ லிங்க் ஆகிக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அதை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் தெரியும். அந்த பட்டனில் வந்து நீங்கள் போய் உங்களோட ஃபோல்டர், அதாவது உங்களோட எஸ்டிகே எங்கே சேவ் ஆகணும்,
இன்னும் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த சி டைரக்டரியில் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்சின்ற ஃபோல்டரில் எல்லாம் தனியாக ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணி நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் தனியாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கும்ல, நீங்கள் சேவ் பண்ண இடத்துல. ஸோ வந்து அதோடைய பாத் எப்படி எடுக்கணும்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பட்டனை அமுக்கினாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சோர்ஸ்னு ஒரு ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியும் நீங்கள் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு. ஸோ வந்து நீங்கள் அதை காப்பி பண்ணி உங்களுக்கு அந்த பாத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த எரரும் வராது இப்போ எஸ்டிக்கு வேண்டி. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ தேர்டு ஸ்டெப்பு முடிஞ்சு எஸ்டிக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு மேலே நிக் நேம்னு காட்டும், உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் மேலே கொடுத்துக்கலாம், அதாவது யூசர் நேமாக தான் நமக்கு இன்ஸ்டாவில் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் நேம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்னு காட்டும். நீங்கள் ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒரு வாட்டி திரும்பி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ இது க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தான் தெரியும், இந்த பிளாக் கலர் சீன்லாம் உங்களுக்கு கோடிங் எழுதியிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ எமுலேட்டர் செட் பண்ணணும். ஸோ நம்ம எமுலேட்டர் செட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இப்போ என்ன பண்ணால் மேலே உங்களுக்கு ஒரு பட்டன் தெரியும் டாப் ரைட்டில் ஏவிடி மேனேஜர். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீனில் வந்து ஆண்ட்ராய்ட் டிவைஸ் நிறைய காட்டும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் காட்டாது, எதனால் எதுவுமே க்ரியேட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போனதுனால. ஸோ வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காட்டும். ஸோ க்ரியேட்டர் வச்சு நியூ டிவைஸ்னு கீழே காட்டும். அதை நீங்கள் அமுக்குனீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆண்ட்ராய்டோட வெர்ஷன்ஸ் நிறைய காட்டும். அதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆண்ட்ராய்டு நிறைய இது காட்டும். கியூ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ வந்து நீங்கள் எந்த வெர்ஷன் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம கியூ தான் ரெஃபர் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் கியூவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஸ்கியூன்றதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போக ஈஸியாக இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காட்டும்னா கீழே நெக்ஸ்ட்டுன்ற ஒரு பட்டன் காட்டும். பட்டன் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். உங்கள் இதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து உங்களோட ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஆப் வந்து ப்ராஜெக்ட் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுற மூலிமா உங்களோட ஆப்பை ஃபஸ்ட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் உங்களோட சிஸ்டம்லேயே. ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் மாதிரி டிஸ்பிளே இருக்கும். அப்படி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து கோடிங்கை வந்து அந்த பேசிக் கோடிங்ஸில் வந்து மாற்றி அடிச்சுட்டு நீங்கள் அவுட்புட்டை வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். உங்களோட ஃபோன் மாதிரி இருக்கிற யூஐயில் வந்து உங்களோட அவுட்புட்ஸை பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி ஃபோனில் வந்து ஆப் எப்படி டிசைன் பண்ணணும் அந்த யூஐயில் நீங்கள் அதில் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். நமக்கு இப்போ 4 விஷயம் மட்டும்தான் தேவை. ஸோ அந்த 4 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இப்போ நம்ம வீட்டில் பார்த்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் உங்களோட ஆப் ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃப்ளட்டரோடைய செட்டப் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இனிமேல் ஃபுல்லாக கோடிங்கில் போயிடலாங்க. ஸோ இனிமேல் ஃப்ளட்டரோடைய வீடியோஸ்லாம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும், டிலேலாம் ஆகாது. நம்ம நடுவில் வந்து வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போடலாம். ஃபோட்டோகிராஃபிஸில் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி நிறைய வீடியோஸ் வர பார்த்துருக்கு. ஸோ வந்து பெட்டர் வீடியோஸே டெய்லி பார்த்துட்டு இருந்தால் நிறைய பேருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம நடுவில் வந்து வேறு கண்டென்ட்ஸ் மாற்றி ப்ரௌஸ் பண்ணி நம்ம அதில் பார்த்துக்கலாம். So meet you next video. Until then, signing off.